வளைகுடா நாடுகள்ல நடக்கிற போர் சூழ்நிலை காரணமா பெட்ரோல் டீசல் விலை ஒரு ரூபாய் அதிகரித்திருக்கிறது. இதற்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பெட்ரோல் டீசல் ரூபாய் விலை அதிகரிப்பு என்பது ஏழை மக்களை, நடுத்தர மக்களை பாதிக்கும். எல்லோ போர்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. உண்மையிலே விலை உயர்ந்ததுன்னா மக்களை பாதிக்கும் தான். ஆனால் உலகம் முழுவதும் பல மடங்கு பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்கிறது. பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கிறது, டீசல் தட்டுப்பாடு இருக்கிறது. வளைகுடா நாடுகளில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால இது நடந்திருக்கு. ஆனால் இவ்வளவு தூரம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்ற முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெட்ரோல்ல கிட்டத்தட்ட 30 ரூபா வரைக்கும் தமிழக அரசு வரி போட்டிருக்கிறது. அதை குறைக்கிறதுக்கு ஏன் முன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்விதான் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இப்போ நீங்க கேட்கலாம், சார் மத்திய அரசுடைய வரியை குறைச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லி. 2026 மார்ச் மாசமே மத்திய அரசு பெட்ரோலுக்கு 10 ரூபாய், டீசலுக்கு 10 ரூபாய், மத்திய அரசு போடுகிற எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சு கொண்டு அந்த நிதி சுமையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு பெட்ரோல் டீசல் விலை உயராமல் பார்த்து கொண்டது. இன்றைக்கு போர் சூழ்நிலை காரணமாகத்தான் இந்த 3 ரூபாய் விலை உயர்வு கூட ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசு அந்த நிதி சுமையை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லியிருந்தா 13 ரூபாய் விலை ஏறி இருக்கும். இன்னைக்கு ஏத்துட்டதுனால தான் வெறும் 3 ரூபாய் ஏறி இருக்கு. மாநில அரசு தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு 5 ரூபாயாவது, மத்திய அரசு 10 ரூபா நிதி சுமை வரியை குறைச்சிருக்கு, நாங்க ஒரு 30 ரூபா வரி போடுறோம் பெட்ரோல்ல தோராயமான்னு சொன்னா ஒரு 5 ரூபாயாவது நாங்க குறைச்சிக்கிறோம்னு சொல்லியிருந்தா நீங்கள் மக்கள் மீது அக்கறை இருக்கிற ஒரு பொறுப்பான ஒரு முதலமைச்சராக செயல்பட்டு இருக்கிறீர்கள் என்று நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதை விடுத்து பெட்ரோல் டீசல்ல வெறும் மத்திய அரசு மட்டுமே வரி போடுவதை போன்றும், மாநில அரசாங்கத்துல அதுல வரியே இல்லாதது போன்றும் ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துவது எந்த விதத்துல நியாயம்? ஆகையால மக்கள் எங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் புரிந்து கொண்டு, உங்களுடைய அறிக்கையிலே நீங்க சொல்லியிருக்கீங்க, அது எல்லாத்தையும் புரிந்து கொண்டு மாநில அரசு பெட்ரோல் டீசல் மீது போடுகிற வரியை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 ரூபாயாவது குறைத்து கொண்டு இந்த 3 ரூபாய் விலையேற்றத்தை சரி கட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.